மாலை முரசு தொலைக்காட்சியினருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் தேர்தல் நிலவரம் குறித்தும் நம்மோடு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில திமுக பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? என்னுடைய புரிதலின் தன்மை பற்றி இதில் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை தொட்டாருன்னு தெரில. குறிப்பாக கேளடியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மாநில அரசாங்கமே இப்போ எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்ருக்கு. 4வது கட்ட அகழ்வாய்வு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். 5வது கட்ட அகழ்வாய்வுக்கு பெர்மிஷன் அந்த இண்டிபெண்ட் அமைப்பு சிஏபிஏலேருந்து வாங்கியிருக்கிறோம். எனி டைம் அந்த இடத்துல அகழ்வாய்வு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே எடுத்த 14,500 அரும்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு சைட் மியூசியம் 1 ஏக்கர் இடம் ஒதுக்கியாச்சு, 1 கோடி பணம் ஒதுக்கியாச்சு. அந்த வேலை துவங்கிருச்சு. அந்த இடத்துல இன்னும் வரக்கூடிய பொருட்களையும் நாங்கள் எடுத்து காட்சிப்படுத்த போகிறோம். இது எல்லாத்தையும் சட்டமன்றத்திலையும் நேரடியாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தே நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். எங்களோட செக்ரட்டரி கமிஷனர் அங்கே நேரடியாக போய் மீடியா எல்லாத்தையும் கூட்டு காட்டி இன்றைக்கி அங்கே தேர்தல் நிற்கிற சு வெங்கடேசன் உட்பட அனைவரும் அங்கே இருந்து பார்த்துருக்குறாங்க அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இதற்கப்பால் அதை நாங்கள் அகழ்வாய்ப்பகம் வைக்கிறோன்னு சொல்கிறது கொஞ்சம் நகைப்புக்குரியதாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம், செஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் இப்போ அதை எடுத்து இது பண்ணுறது ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் தேடுற ஒரு முயற்சி மாறிப்படுது. அது மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த இடத்துல அகழ்வைப்பகம் உருவாக்க போகிறதுன்னு. குக்கர் சின்னம் போயிட்டு இப்போ பரிசு பெட்டகம் கிடைச்சிருக்கு டிடி தினகரனுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வெற்றி எளிதாக இருக்குமா, இல்லை பரிசு பெட்டகமும் போட்டியாக பார்க்குறீங்களா? இல்லை, இட் ஒன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். அது என்ன சின்னமாக இருந்தாலும், குக்கராக இருந்தாலும், தொப்பியாக இருந்தாலும், இல்லை அது இப்போ கிடைச்சிருக்கிற சின்னமாக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் எந்த நேரத்துலையும் வேறு சின்னங்களை தொட மாட்டாங்க. இரட்டை இலை சின்னம் அவர் இன்றைக்கி ரொம்ப இதாக பேசியிருக்காரு. இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு மதிப்பு கிடையாதுன்னு இன்றைக்கி பேசியிருக்காரு. அவர் மனச்சாட்சிக்கே தெரியும். கண்டிப்பாக இரட்டை இலை என்பது அம்மாவோட ஆன்மாவும் புரட்சித் தலைவரோட ஆன்மாவும் நின்று நிலைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம். அது சாதாரண ஒரு எலெக்ஷன் தேர்தல் சின்னம் கிடையாது. அது அவருக்கு டிடிவி அவர்களுக்கே நல்லா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கிடைச்சதை வச்சு என்ன சாதிக்கலாம்னு நினச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் அது காட்டாதுன்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய வெற்றி எங்கள் கூட்டணி பெறப்போகுது. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் இரட்டை இலையுடைய மதிப்பு என்னன்னு அவருக்கு உணர்ந்து கொள்வார். மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடும் சொல்கிறீங்க. ஆனாலும் கூட கருத்து கணிப்புகள் உங்களுக்கு எதிராக தான் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கூட அலையன்சஸ் முழுமையாக செய்யப்படாதவர்கள். டைம்ஸ் நவ் சி ஓட்டர் பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த சாம்பிள் சைஸே ரொம்ப வித்தியாசமான சாம்பிள் சைஸ். நம்பர் 1 நேஷ்னலாக ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய எண்ணம். ஒரு ஸ்டேட் வைஸ் ப்ரெடிக்ஷன் அவ்வளோ ரிலேபிளாக இருக்காதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த தொகுதிகளிலிருந்து ஒரு இண்டிகேட்டிவ் ட்ரெண்ட் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க எடுக்கிறது 165 தொகுதி தான். அது 165 தொகுதியை வச்சு 543 தொகுதிகளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு வேலை தான் அது. அதனுடைய ரிலேபிலிட்டி ரொம்ப கம்மின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 2, அலையன்சஸ் ஃபைனலைஸ் பண்ணாத போது, குறிப்பாக தேமுதிக கூட எங்கள் கூட வராத அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சர்வே அது. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதில் லிமிட்டேஷன் சொல்லிட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல வருவோன்ற சிக்னல்ஸ் எல்லாமே கிரவுண்டில் வந்துட்டுருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒரு வலிமை மிக்க கட்சிகள், மக்கள் ஆதரவு பெற்ற கட்சிகள், அவங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து அழகாக செயல்பட்டு இருக்கோம் கிரவுண்ட் லெவலில். கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். ஆக்சுவலாக தேர்தல் பரப்புரையில் மு க ஸ்டாலினுடைய வியூகம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களை சாடி பேசுகிறாங்க. குறிப்பாக இப்போ இந்த பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சி சாட்சின்னு சொல்கிறது, கொலகார ஆட்சிக்கு கொடநாடு சாட்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தரிசுக்கு நெடுவாசல் சாட்சின்னு சொல்கிறாங்க, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடி சாட்சி, எடுபடிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி இதெல்லாம் சாட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரைமிங்காக இது பேசினாலும் கூட அவர் சொன்னதுலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் உங்களுக்கு இது ஒரு பின்னடைவு ஏற்படுத்துமோ, யோசிக்கக்கூடிய ஒன்றாக அதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, எந்த நெடுவாசலுக்கோ மீத்தேன் திட்டத்துக்கோ பிள்ளையார் சொல்லி போட்டது ஸ்டாலின் என்பது மக்களுக்கு தெரியும். எத்தனையோ அதே சோஷியல் மீடியாவில் அதையும் தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால் எந்த ஸ்டெர்லைட் எடுத்து இப்போ போராடுறாங்களோ அதே ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். இடம் கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தெரியும். எந்த நேரத்தில் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணுமோ அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணாமல் வயலேஷன்ஸ் அலோவ் பண்ணது திமுக அரசாங்கம் தெரியும்.
நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தோம், அவங்க ஓப்பன் பண்ணது அந்த திட்டம் வந்து. ஸோ அதே போல் தான் மீத்தேனும் ஒரே சிமிலர். MOU போட்டது அவங்க, ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வர்றப்போ அதை எதிர்த்து நின்று கொடி பிடிக்கிறதும் அவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த போலித்தனத்தின் தன்மையை உணர்ந்து கொள்வார்கள்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுவும் இந்த எடுபிடி எடப்பாடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது மக்கள்கிட்ட வந்து எந்த தாக்கமும் வராது. ஏன்னா எதிர்த்து நிற்க நேரத்தில் எதிர்த்து நின்னார் எடப்பாடியார், எதிர்த்து நிற்க எந்த நேரத்தில் அனுசரித்து போகணுமோ அந்த நேரத்தில் அனுசரித்து போயிருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா? 1 லட்சம் கோடிக்கு இன்றைக்கி ரோட் ப்ராஜெக்ட்ஸும் பாலங்கள் திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ திட்டங்கள் ஆவடியில் வரக்கூடிய 3வது டைடல் பார்க் இப்போ வந்து ஆவடியில் உருவெடுத்து பட்டாமிராவில் வந்துட்டுருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இது மாதிரி நான் சொல்ல முடியும். வளர்ச்சி திட்டங்களை மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நல்ல அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் இது சாத்தியப்படுது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கோஷத்தை நாங்கள் முன்வைக்கிறது, மோடியால் முடியும், எடப்பாடியாரால் முடியும்னு நாங்கள் வந்து கோஷம் வைக்கிறோம்னா அந்த கோஷத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ ஆவடியில் வந்து நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணுறப்போ 6 விஷயங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறத எடுத்து சொல்கிறாரு. பயோ பார்க் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஐடி பார்க்கு, அந்த பக்கம் 6 பாலங்கள், இந்த பக்கம் புதுசாக 2 பாலங்கள் சேங்ஷன் பண்ணி, நம்ம இயற்கை பூங்கா ஒரு பக்கம் பருத்திப்பேட்டில், அவ்வளோ விஷயங்கள் ஒரு இடத்துல அவர் சொல்கிறப்போ கீழே இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுக்கள் எல்லாம் வந்து எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வீட்டில் திடீர்னு ரைடு, இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது கூட இந்த பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோங்கிறாரு துரைமுருகன். மு.க. ஸ்டாலினும் இந்த சாடிஸ்ட் சேட்டைக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், இது வந்து மோடிக்கும் சரி இது எடப்பாடிக்கும் சரி, இதுதான் நான் சொல்ல விரும்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரைடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்கணும், அதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஏன் மடியில் கனம் இல்லைன்னா எதுக்காக நீங்கள் பயப்படணும்? உங்கள் காலேஜ் இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்க வீடு இருக்குது, இதில் வந்து அவங்க ரெய்டுன்றது சர்ச் அண்ட் சீஸ்ன்றது ஏதாவது கிடைச்சதுன்னா அவங்க சீஸ் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா அவங்க சும்மா போகிறாங்க. அதில் எதுக்காக டென்ஷன் ஆகணும்? இந்த நேரத்தில் வந்து மகனை நீங்கள் அங்கே தேர்தலில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எப்படியாவது கதிரானந்தை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. அந்த ப்ரெஷரில் வந்து நீங்கள் தவறுகள் செஞ்சீங்கன்னா அதை பிடிக்க வேண்டியது ஐடியோட கடமை. இது நீங்கள் குறிப்பாக வந்து இதில் போனது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஸ்குவாட் போயிருக்கு. ஐடி வந்து அதில் ஒரு அங்கமாகத்தான் இருந்திருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட இது. தேர்தல் நேரத்தில் பணங்கள் மூவ் பண்ணுறதை பணம் மூவ் பண்ணுறதை எல்லாருமே தடுக்கத்தான் போகிறாங்க, கேஷ் மூவ் பண்ணுறது அதனுடைய ஒரு அங்கமாக நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இதில் வந்து ஒரு பெரிய சதி இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் கூட்டணியில் இப்போ சிபிஐ சேர்த்துட்டீங்க, கூட்டணியில் இடியை சேர்த்துட்டீங்க, உங்கள் கூட்டணியில் ஐடி இன்கம் டேக்ஸ் சேர்த்துட்டீங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதீதமான கற்பனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அமைச்சர்கள் வீட்டிலே ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். குறைந்தது 2 அமைச்சர்கள் வீட்டில் அவங்க ரெய்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கூட்டணி தான் அவங்க. அதனால வந்து எனக்கு என்னமோ அவங்க இண்டிபெண்டாக பண்ணுற மாதிரி தான் படுது இந்த ஹோல் திங். வந்து ஒரு மூத்த தலைவர் நல்லக்குண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசு வந்து மோசடி அரசாக தான் இருந்து எந்த வாக்குறுதியுமே செயல்படலை, அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒருவேளை நீங்கள் தவறான முடிவு எடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தது அதிமுக? கண்டிப்பாக இல்லை. சீங்க பாருங்கள், தேசத்தின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் இந்த தேர்தலுடைய மையப்புள்ளியாக நான் பார்க்குறது 3 விஷயங்கள். ஒன்று வந்து இந்த தேசத்தின் மதிப்பு அயல் நாடுகளில் உயர்ந்திருக்கிறதா, இந்த தேசம் ஒரு பாதுகாப்பான தேசமாக இராணுவ வலிமையில் இருக்கா, இந்த தேசம் வந்து ஒரு அனைவரும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கா, ஒரு ட்ராக்கு. 2வது ட்ராக் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கா, தொழில் முனைப்புக்கு ஆதரவு தந்திருக்காங்களா. 3வது வந்து பொருளாதாரத்தில் நம்ம நிலைமை என்னவாக இருந்திருக்கு ஓவராலாக நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இந்த 3 கவுண்ட்லையுமே வந்து மோடி அரசாங்கம் நல்லா செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா வந்து 11வது இடத்துல இருந்த இந்தியா பொருளாதார வலிமையில் இன்றைக்கி 6வது இடத்துக்கு வந்திருக்காது. அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிசஸ் இப்போ 1,76,300 கோடி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இந்த 5 வருஷத்தில். சுதந்திர இந்தியாவில் இந்த 5 வருஷத்தில் தான் அதிகமாக நமக்கு வந்து வெளிநாட்டு முதலீடு வந்திருக்கு. அதே போல் பல அம்சங்களில் இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய க்ளீன் பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு திட்டம் ஸ்கில் இந்தியா, ஸ்வச் பாரத், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த 5 வருஷத்தில் 7.5% வளர்ச்சி என்பது, ஒரு வருஷத்துக்கு 7.5% வளர்ச்சி என்பது சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் சாதிக்காத விஷயம். இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னரே அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி வந்து அந்த நீத்தி ஆயோக் அவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு. இவங்கெல்லாம் யாருமே சும்மா வந்து நீங்கள் எழுதி கொடுத்து சொல்ல போகிறது கிடையாது. பொருளாதார வலிமையில், நம்ம இராணுவ வலிமையில் இன்றைக்கி ஒரு ஏசாட் லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஏசாட்ன்றது ஆன்டி சேட்டலைட், ஒரு சேட்டலைட் இங்கேருந்து அடிக்கக்கூடிய மிசைல் வந்து இன்றைக்கி உருவாக்கி ப்ராஜெக்ட் சக்தின்னு சிஎம் அதை லான்ச் பண்ணுறாரு, பிஎம் அதை லான்ச் பண்ணுறாருன்னா இதெல்லாம் மிக மிக பெரிய சாதனைகள். நம்ம வந்து உலகத்தில் 4 நாடுகளில் ஒன்றா இருக்கும் இந்த சேட்டலைட்டு
சுட்டு சுட்டு எடுக்கிற தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் வந்து இது மாதிரி பல விஷயங்கள் அணுசக்தியில் இப்போ நம்ம பெரிய ஸ்ட்ரென்த்து கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் உலக அரங்கில் நம்ம நாட்டுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வெளியுறவு கொள்கை நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு தீவிரவாதின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு சைனா எதிர்த்து நின்றாலும் கூட உலக நாடுகள் அத்தனையும் நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது மோடி அரசால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உரிமைகளை பற்றி பேசுவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சிகளால் கேட்கப்படுகிறது. இல்லைங்க பாருங்கள், ஒரு கூலிப்படையை வந்து நீங்கள் ஜாமீனில் எடுக்கிறீங்க, அதுவும் வந்து அதே சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் எப்படி வந்து அவரை சொல்லி எடப்பாடி பேர் அதில் கொண்டு போடு, அதுக்கு உனக்கு இது பண்ணித்தரேன் அந்த மாதிரி சொல்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கூலிப்படைக்காரங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்து வெளியே எடுத்து வைக்கிறீங்க, அவங்களுக்காக வாதாடுறீங்க, வக்கீல் போட்டு வாதாடுறீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை ஒரு இதாக வச்சு எடப்பாடியாரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது. அவருடைய வலிமை கூடிக்கொண்டே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்யூசேஷன் வந்து அதுலேருந்து வெளியே அவர் வர்றப்போ வந்து அவர் இன்னும் வலிமையானவராக எழுந்து வருகிறார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அம்மா மறைந்த வெற்றிடத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் முழுமையாக தன்னை தகுதி பெற்றுக்கொண்டு அதில் வந்துட்டார் நான் நினைக்கிறேன். இந்த 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 அக்னி பரீட்சையில் புடம்போட்ட தங்கமாக அவர் வெளியே வர்றாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க சொல்கிற எதுவுமே அவரை வந்து பாதிக்காது. 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலினுடைய பேச்சாக இருக்குது. இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய விருப்பம் அது. ஆனால் அது கண்டிப்பாக மக்கள் அதுக்கு இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த விரக்தியில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து தரம் தாழ்ந்த பேச்சுக்களாக கொண்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அயோக்கியன்றதோ பொறுக்கின்றதோ இதெல்லாம் வந்து ஒரு பேட்டரவடி பேசுகிற வார்த்தைகள் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர்கிட்ட வந்து வர்றது காரணமே மிகப்பெரிய விரக்தியில் அவர் இருக்காருன்னா. ஏதோ நினச்சி ஆரம்பித்தார், ஏதோ பெரிய அலையன்ஸை வச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கு நினச்சிட்டு இருந்தாங்க. அதை விட பெரிய அலையன்ஸாக டீப்பான ஆழமான வேர்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அணி நாங்கள் உருவாக்கிட்டோன்றதை இதை தாங்க முடியாமல் அது கிரவுண்ட் லெவலில் இந்த அணியில் கட்சிகள் ஒன்றோடு ஒன்றிணைந்து வேலை செய்கிறத பார்க்குறாரு. அவங்க இதில் அந்த மாதிரி ஒருங்கிணைப்பு அவங்களால பண்ண முடியலை பல காரணங்களுக்காக. அவங்க கட்சி கேடரே வந்து சில கேண்டிடேட்டுக்கு வேலை செய்யாத ஒரு கட்டத்தை பார்க்கணும். 7 வாரிசுகள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எங்கள் வாரிசுகள் வந்து இருந்து ஒரு 20 வருஷம் 21 வருஷம் வேலை செஞ்சவங்க சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அங்கே அது மாதிரி கூட கிடையாது. நேற்று வரைக்கும் காலேஜ் நடத்திட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து கட்சியில் இணைந்தார், அவர் வந்து சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஏடிஎம்கில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது திமுகவுடைய ஒரு வாரிசு அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுறது. ஸோ அதனால் அவங்க கேடரே அவங்களால வந்து பிடிச்சு வச்சு ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த இடங்கள் எல்லாம் வந்து திமுக சரியாக வேலை செய்யலை. இதுதான் நிஜம். என்னோடய தொகுதியிலே கூட பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலே கூட அவங்க ஒதுங்கி நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பூத் ஆஃபீஸ் கூட பல இடங்களில் போடாமல் இருக்குது திமுக காங்கிரஸ் அலையன்ஸ். ஸோ அதனால் கிரவுண்ட் லெவலில் எனக்கு என்னமோ அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலைங்க. எங்கள் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. 40க்கு 40 நாங்கள் வென்றெடுக்கிறது நிஜம். கடைசி நேரத்தில் சரத்குமாருடைய ஆதரவு அதிமுக கேட்டு வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தோல்வியினுடைய பயத்தின் வெளிப்பாடா இல்லை வந்து உங்களுக்கு? இல்லைங்க, இப்போ சரத்குமார் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. 2011 பிரச்சாரம் பண்ணார், வேட்பாளராகவே நின்னார் எங்கள் இதில் வந்து. ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் அவரோட நல்லுறவு எப்பயுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இவன் ஆர்கே நகர் தேர்தலில் கூட பிரச்சாரத்துக்கு வந்து நின்னார். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் அவரோட எங்களுக்கு இருந்ததில்லை. அவர் வந்து அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக எல்லா இடத்துலையும் வேட்பாளர் போடணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் டீம் அவங்கள்ட்ட பேசினப்போ சரி இந்த காலகட்டத்தில் தேசத்தின் பாதுகாப்பை கருதி நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்போம்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதை மனமாற நாங்கள் வரவேற்கணும். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லைன்றது என்னுடைய கருத்து. திமுகவுக்கு அவர் கிடைக்கலன்றதுக்காக அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் சில விஷயங்களை சொல்கிறது இங்கே இப்போ சேர்த்துக்கூடாது. 2014 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா இந்த லேடியான்னு சொன்னாங்க. பாமகவையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, குண்டர்கள் கூட சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தகுதியே இல்லை, கூட்டணி வச்சபடி உள்ளபடி வெட்கப்படுகிறேன் வருந்துகிறேன்லாம் சட்டமன்றத்திலே பேசினாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு அவங்களுக்கு எதிரான ஒரு முடிவு அதிமுக எடுத்துட்டுச்சோ? இல்லைங்க பாருங்கள், இது நீங்கள் யார் எப்போ எதை பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகோ பேசாத பேச்சு திமுக பற்றி யாருமே பேசலை. 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கட்சின்னு காங்கிரஸ் நேரடியாக ப்ளேம் பண்ணார். பல விஷயங்களை எதிர்த்து நின்றார். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து தோழர் லீலாவதி அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட பொழுது திமுக பற்றி என்ன பேசுனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பல வன்முறையாளர்களை பற்றி அவங்க எடுத்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி அதே கட்சிகள் ஒன்றா நிற்குது. முரண்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து 2 பக்கமே இருக்கிறது நிஜம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்குமிக்க கட்சிகள் ஒன்று சேர்ந்து
ஓரளவுக்கு அடிப்படை கொள்கை நிலைப்பாட்டில் ஒன்றா இருக்கிற கட்சிகள் ஒன்றா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் கிரவுண்ட் லெவலில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை பிரச்சனையாக பார்க்குறாங்க எல்லா கட்சிகளுமே. பொள்ளாச்சி விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயனுடைய மகன்களை வந்து இதுவரை ஏன் கண்டிக்கல அப்படின்லாம் மு க ஸ்டாலின் சொல்றாங்க. இந்த இஷ்யூ வந்து எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலுமே அவர் பேசுறாரு மு க ஸ்டாலின். இல்லை, இது இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து அவருடைய பையன்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு போலீஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து இதுக்கு கனெக்ட் பண்ணி ஊடகங்களால் இது பெரிது பண்ணப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி எபிசோடுன்றது 7 வருஷமாக நடந்திருக்கு. இது நாங்கள் தான் வெளியே சொன்னோம். இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண லேடியை போலீஸில் சொல்லி அவங்கள வந்து வெளிப்படையாக நீங்கள் போங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அவரோ அவரோட உறவினர்களோ இதில் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பே இல்லை. இதில் வந்து தமிழகத்தில் அந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஃபேக்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. இந்த 300 பேரை போட்டு ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிட்டு இருக்கு. திரு சபரீசன் அவர்கள் தலைமையில் இயங்கிட்டு இருக்கு நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு எந்த இன்சிடென்ட் கிடைச்சாலும் அதை ஆட்சிக்கு எதிராக திருப்பி விடுறதுன்றது ரொம்ப வேகமாக ஒரு பெய்டு குரூப், பெய்ட் கில்லர்ஸ் மாதிரி ஒரு பெய்டு ஜேர்னலிஸ்ட் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவர்களுக்கே இது ஒரு ஃப்ராங்கன்ஸ்டீனாக மாறும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து வெகு விரைவில் கட்டுப்படுத்தணும். கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வரும் பொழுது அதை வந்து முதல் ப்ரையாரிட்டி எடுத்து பண்ணுவோம். இந்த பொள்ளாச்சி இஷ்யூ வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜிற்காக இல்லாத பொல்லாதையும் சேர்த்து போட்டு ஒரு பையன் வந்து அதில் ரிமோட்லி கனெக்டட்னு தெரிஞ்ச பையனை உடனே நாங்கள் வெளியே அனுப்புகிறோம், கட்சியிலேருந்து நாங்கள் வெளியே எடுத்தோம். அந்த நல்லெண்ணத்தை பாராட்டாமல் ஏதோ இன்னும் இருக்குது உங்கள்கிட்ட அந்த மாதிரி போட்டு கொடுக்கறது, இவருக்கு தொடர்பு இருக்குது அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குற விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த இதில் எல்லா நடவடிக்கைகளும் வெளிப்படையாக அரசாங்கம் எடுத்திருக்கு. சிபிசிஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, சிபிஐக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே நாங்கள் வெளிப்படையாக பண்ணியிருக்கோம். எங்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. அரசாங்கத்து மேலேயோ அரசாங்கத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அங்கே இருக்கிற பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் மேலேயோ எந்த ஒரு களங்கமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் பாஜக ஒட்டி உறவாடுறாங்க, அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அடிக்கல் நாட்டு செய்யப்பட்டதை தவிர வந்துச்சா, நிதி ஒதுக்கப்பட்டாச்சா, வேற என்ன நிதி அவங்களால கேட்டு பெற முடிஞ்சது, என்ன திராணி இருக்குன்னு கேபினட் லெவலில் கிளியர் பண்ண ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எய்ம்ஸ் 22 எய்ம்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த வாட்டி 23வது எய்ம்ஸ் வந்து சாங்ஷன் ஆச்சு. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் மொத்தம் இருந்த எய்ம்ஸே வந்து 12 எய்ம்ஸ் தான் இந்தியாவில் இருந்தது. அது 2 மடங்கு ஆக்கியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாதனையில் ஒரு அங்கம். ஆனால் வந்து ஒரு எய்ம்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஒரு 3 இயர்ஸ் சைக்கிள் டைம். நீங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணிங்களோ அன்றைக்கிலேருந்து 3 வருஷம் ஆகும். ஏன்னா அதில் பெட்ஸு கொண்டு வரணும், அதுக்கு மருத்துவர்கள் எடுத்து கொண்டு வரணும், பயிற்சி அளிக்கணும். 3 வருஷம் டைம் சைக்கிள்ன்றது வெரி நார்மல். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபார்முலா வந்தே இப்போ 6 மாதம் தான் ஆச்சு. வந்த உடனே அந்த இடத்துல லேண்ட் அலாட் பண்ணி கொடுத்துருச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அந்த இடத்துல வந்து பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் அந்த பேசிக் டிசைன் டீட்டெயில் இன்ஜினியரிங்காக டெண்டர் வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன கமிட்மெண்ட் வரணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல பிஎம்சி, அதுக்கப்புறம் இபிசி, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், டைஅப்ஸு, அலையன்சஸ்ஸு, ஆட்களை சேர்க்குறது, இது எப்படி இயங்குன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணி 6 மாதம் ஆச்சு எங்கேயா பில்டிங்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கு அழகல்லன்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டிக்கலாம். ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜ் 3000 கோடிக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் வந்து மதுரைக்கு பக்கத்தில் வருது. இதனுடைய தாக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய சாதனை இது. எய்ம்ஸ் அறிவித்தது மத்திய அரசாங்கம், கேட்டது தமிழக அரசாங்கம், இடம் ஒதுக்கி கொடுத்தது தமிழக அரசாங்கம். அந்த இடத்துல வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ் எல்லாமே கொஞ்சம் லோவராக இருக்குது தென் தமிழகத்தில். அந்த இடத்துல இது வர்றது சரின்னு சொல்லி இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டும் இணைந்து கொண்டு வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஆட்சியின் மிகப்பெரிய சாதனையாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேர்தலுக்குள்ளாக இந்த 7 விடுதலை தமிழக அரசால் சாத்தியம் இல்லையா? எங்கள் கையில் விட்டு போயிடுச்சுங்க. நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணிட்டோம். கவர்னர்கிட்ட அந்த முடிவு இருக்குது. கவர்னர் லீகல் எல்லாருடையும் ஆலோசனை செய்து சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மறுபடியும் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட, நீங்கள் எடுங்க. இதனால் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கும், அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸில் இழப்பு இருக்கும். இதில் இஷ்யூ என்ன? இப்போ நார்த் இந்தியாவில் பலரும் வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் கொண்டவங்க, அவங்கள வந்து விட்டுட்டா தவறான ஒரு கருத்தை உருவாக்கிடும். நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஷூட் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அது மாதிரி. ஆனால் இவங்களுக்கு அதில் என்ன பங்கு இருந்தது, அவங்களுடைய
தண்டனை என்பது ப்ரொபோர்ஷனேட்டாக இது எல்லாத்தையும் பார்த்தா அம்மா வந்து அவங்கள வெளியே விடணும், இத்தனை வருஷம் அவங்க சஃபர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து பல விஷயங்களும் ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவெடுக்கணும். எந்த நேரத்தில் இந்த முடிவெடுக்கணும்னு பார்க்கணும். அவர் வந்து இந்த நேரத்தில் கொடுத்தா யாருக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. கவர்னர் வந்து வெகு விரைவில் இதில் முடிவெடுக்கணும்னு நாங்கள் எல்லா விதமான அழுத்தங்களும் தந்துட்டுருக்கோம். சுங்க கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதியிலிருந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான சுங்கச்சாவடிகளில் ஏற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ கூட்டணி வந்து பாஜகவோட வச்சுருக்கீங்க. இந்த விஷயத்தை அதிமுக எப்படி கண்டிக்கிறதா இல்லை வந்து கண்டும் காணாமல் இருக்குமா? ஏற்கனவே நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி சொல்லியிருக்கோங்க. டோல் ஃப்ரீ ரோட்ஸ் இருக்கணுன்றத ஒரு கொள்கை முடிவாக அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குறிப்பாக கோல்டன் குவார்ட்டரில் தங்கநாற்கர சாலை திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோடில் வந்திருக்கு. பெருவாரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் கொடுத்துருக்குறப்போ ஒவ்வொரு பீரியட் நீங்கள் டால் கலெக்ட் பண்ணி அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கணும். இதுதான் இருக்கிற கான்செப்ட். நாங்கள் என்ன கேட்குறோம், அரசாங்கம் இதில் ஒரு பெரிய போர்ஷன் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ ஒரு செக் போஸ்ட் இல்லாத பாரதம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல் டோல்க்கு நின்று போகிறது பிரச்சனையை உருவாக்குது. உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நின்று போகிறது பெரிய பெட்ரோல் எஃபிஷியன்சியை குறைக்குது. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நாங்கள் கேட்டிருக்கிறது வந்து அரசாங்கம் இதில் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த டோல் இல்லாத நிலையை உருவாக்கணும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதுதான் நாங்கள் கேட்டிருக்கிற விஷயம். ஏன்னா நீங்கள் 15 வருஷம் டோல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரைட் கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் வந்து அவங்க ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ அரசாங்கத்தோட மாடல் வந்து இனிமேல் வர்ற இடங்களில் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ சுங்கவரி இப்போ உயர்த்தியிருக்கிறாங்க, டாலில் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். எலெக்ஷன் தேதி ஏப்ரல் 18 முடிந்தவுடன் நாங்கள் அதில் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போதைக்கு வந்து கொள்கை ரிலேட்டட் முடிவுகள் நாங்கள் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் இப்போது மத்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த அதிகப்படுத்துதலை நாங்கள் குறைக்கிறது கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். 72,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்குன்னு ராகுல் காந்தி அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு உங்கள் கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா, உங்களுடைய வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, இந்த திட்டமே வந்து ஒரு சாத்தியமான திட்டமான்ற கேள்வி எல்லார் மனசுல இருக்குது. 3,60,000 கோடி வந்து இந்த திட்டத்துக்கு தேவைப்படுது. ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபா வந்து ஒரு குடும்பத்துக்கு மாதம் 6,000 ரூபா கொடுக்கக்கூடிய நியாய் அப்படின்ற திட்டம், NYAY அப்படின்னு நியாய்ன்ற திட்டம் வந்து இதில் ஒன்று இந்த எப்படி இவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்தியாவில் இருக்க குடும்பங்களில் 20% குடும்பங்கள் கீழே இருக்கிற குடும்பங்கள், வறுமைக்கோடு அந்த இதுக்குள்ளே அவங்க போகல. 100 பேர் இருந்தால் அதில் 20 பேர் கீழே இருக்கிற 20 பேர் வந்து கொடுத்துருவோம் 72,000 அப்படின்றாங்க. என்ன கணக்கில் 72,000 சொன்னாங்கன்னா மாத வருமானம் 12,000 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு. அப்போ 6,000 ரூபா வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த 6,000 ரூபாய் சேர்த்தா அவங்க வந்து 12,000 ரூபாய்க்கு மேலே போயிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஸ்கீமாக படுது. சாத்தியமானது ஒரு கேள்வி. 3,60,000 ரூபாய் எங்கேருந்து 60,000 கோடி எங்கேருந்து எடுத்துக்க போகிறாங்க? மற்ற திட்டங்களை இதில் ஒருங்கிணைச்சு கொண்டு போக போகிறாங்களா? இல்லை வந்து இதை இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக லோன் எடுக்கிற வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லா நாம்ஸையும் கரெக்டாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. லோன் எடுக்காமல் நீங்கள் இந்த ஸ்கீமை பண்ணும் பொழுது வேறு வரி போட போகிறாங்களா? என்ன வரிகள் வரப்போகுது? ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இதில் அப்செட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 6,000 ரூபாய்க்கு கீழே எனக்கு வருமானம் இருக்குது, என்ன நீங்கள் 12,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டுறீங்க. இப்போ இந்த 6,000லேருந்து 12,000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களாம் என்ன ஆகிறாங்க? இந்த மாதிரி ரொம்ப அடிப்படை கேள்விகள் வருது. அப்போ அவங்களாம் வந்து விடுபட்டு போனவர்களா? அவங்க இன்னும் அப்படியே வந்து அது கீழே இருக்கணுமா? அப்போ நான் லோவர் மிடில் கிளாஸாக நான் இருக்கணும். எனக்கு கீழே வந்து ஒரு புவர் அப்படின்னு இருக்கிறவங்க திடீர்னு எனக்கு மேலே சமூகத்தில் போகிறாங்க. அது எதை வச்சு போகிறாங்கன்னா நாங்கள் எட்டுற டேக்ஸ் வச்சு போகிறாங்க. நாங்கள் எட்டுற டேக்ஸை போய் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த இதை வந்து கவர்மெண்ட் எடுத்து இவங்களுக்கு கொடுக்குதுன்றப்போ அப்போ நான் பைத்தியக்காரனா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து லோவர் மிடில் கிளாஸ் மனதில் எழுவதற்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய அரசியல் புரட்சி உருவாக்கணும்னு ராகுல் காந்தி நினச்சார்னா மிக தவறு. இப்போ சிதம்பரமே இதை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக சொல்கிறார். நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம், எப்போ கொண்டு வருவோம்னு சொல்லல அப்படின்றார். என்ன அர்த்தம்னா இந்த 3,60,000 ரூபாய் நீங்கள் 60,000 கோடி நீங்கள் பேர் பண்ணணும்னா இன்றைக்கி நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 23 லட்சம் கோடி. 23 லட்சம் கோடியில் நீங்கள் வந்து இவ்வளவு காசு கொடுக்கணும்னா 13% பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்கணும். 13% பட்ஜெட்டில் வந்து ஒரு திட்டத்துக்கு நீங்கள் கொடுக்குறப்போ அந்த வருஷம் மற்ற திட்டங்களுக்கு போகிறது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ஒரு
அப்படியே கொண்டு போயிடுவோம் 3 வருஷமோ இல்லை 2 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் ஆட்சி கவிழ்கிற நிலை வந்ததுன்னா அந்த டயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் நார்மலாக அது வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் எலெக்ஷன் டயத்தில் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மோடியோட திட்டத்தை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி இவங்க இதை கொண்டு வராங்க. மோடி என்ன சொன்னார், விவசாயிகள் 2 ஹெக்டேர் நிலம் வச்சுருக்கிறவங்க வரைக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபா அப்படின்னு சொல்லி 2000 ரூபா ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதனுடைய தாக்கம் பெரிய தாக்கம் வந்து 10 கோடி விவசாயிகளுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. விவசாய தொழில் இதுக்கு அதே கட்டத்தில் அந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் முறைசாரா தொழிலாளர்களுக்காக அது ஒரு பெரிய ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. 3000 ரூபா பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். நீங்கள் எவ்வளோ கட்டணும், 55 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கேட்டிகிட்டு இருக்கணும். இத்தனை மாதத்துக்கு கட்டணும், உங்களுக்கு 3000 ரூபா கிடைக்கும் அப்படின்றது. அந்த தாக்கத்தை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி இது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட திங்க் டேங்கே வந்து இன்னும் இந்த திட்டம் உரிமை பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம், ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே 5 கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெளிவில்லாத திட்டம், சாத்தியமில்லாத திட்டம், முழுக்க ஒரு எலெக்ஷன் தாக்கல் இருக்கின்ற எண்ணத்தால் கொண்டு வந்த திட்டம். ஏன்னா அவங்க வரமாட்டோன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது போல இருக்குது. நம்ம ஒன்று சொல்லி வச்சுருவோம், அதனால் கொஞ்சம் ஓட்டு கிடைச்சா பரவாயில்ல, அதுக்கு அடுத்து வந்தவன் செய்யலைன்றது அவங்க பாடு, அந்த நிரப்பில் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எந்த ஒரு சாத்தியமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது இந்த நியாய் என்ற திட்டம் நான் நினைக்கிறேன். வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? எங்களை பொறுத்த வரைக்குங்க இந்த தேர்தலுடைய மையப்புள்ளி வந்து ஒரு தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் ஒற்றுமை, தேசத்தின் உயர் மதிப்பு. மற்ற நாடுகளுடைய கண்களில் நம்ம தேசத்தோட மதிப்பு உயர்ந்திருக்கா உயர்லையா, இதுக்கு பொருளாதார அம்சங்கள் இருக்குது, இராணுவத்தின் அம்சங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சரியாக செயல்பட்டு இருக்கிறது கடந்த 5 வருடங்களில். அதே போல் அம்மாவின் அரசாங்கம் இங்கே வந்து தமிழகத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் 29 அம்மா நலத்திட்டங்கள் வச்சுருக்கிறோம், வளர்ச்சி திட்டங்கள். இன்றைக்கி ஐஃபோன் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து செய்ய போகிறாங்க. ஏற்கனவே ஃபாக்ஸ்கானில் 15000 பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே ஃபாக்ஸ்கானில் இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து 15000, அதில் 14000 வந்து பெண்கள். ஓகே, 1000 பேர் தான் ஆண்கள், மிச்சம் எல்லாம் பெண்களுக்கு எடுத்து நேமாக 99% வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அங்கே வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. நோக்கியா நல்லா ஓடிக்கிட்டு இருந்த நோக்கியாவை மூட வச்சது காங்கிரஸ் டிஎம்கே அரசாங்கம், மத்தியில் இருக்கிற அரசாங்கம். ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்னு ஒன்று, பின்னோக்கி வரின்னு ஒன்று போட்டு அவன் அது பிடிக்காமல் சண்டை போட்டு அவன் விலைக்கு போய் நோக்கியா வந்து இப்போ அதை பன்மடங்கு ஈடுகட்டும் அளவுக்கு நம்ம அதே இடத்துல அதே பெல்ட்டில் ஒரு ஃபாக்ஸ்கான் கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி வந்து 304 திட்டங்கள் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 லட்சத்துக்கு மேலே 3 லட்சம் கோடிக்கு மேலே வாக்குறுதி பெறப்பெற்றிருக்கிறது, முதலீட்டுக்கான வாக்குறுதி. 10,25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு இந்த திட்டங்கள்னால வர இருக்குது. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஒரு அரசாங்கம்? நல்ல சூழல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வர்றாங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, இந்த இடத்துல காலேஜஸ்லேருந்து அவுட்புட் நல்லா இருக்குது, இந்த இடத்துல பிரச்சனை இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தானா அவங்க வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எங்களுக்கு மக்கள் கொடுத்த நற்சான்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரே கோரிக்கை, 8 கட்சிகள் கூட்டணியில் நிற்கிறாங்க. அதில் 2 கட்சிகள் ஏடிஎம்கே சின்னத்தில் நிற்கிறாங்க, மற்ற 6 கட்சிகளும் அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கிறாங்க. இரட்டை இலையில் நாங்கள், மாம்பழத்தில் பாமக மற்றும் தேமுதிக முரசு சின்னத்திலையும், மற்றபடி புதிய தமிழகமும் புதிய நீதி கட்சியும் எங்கள் சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து தமாக ஆட்டோ சின்னத்தில் தஞ்சாவூரில் நிற்குது. இங்கே எல்லாருக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக வளமான பாரதம், வலிமையான தமிழகம்ன்றது நிறைவேற்றி காட்டுவோம். அந்த வர்ற தேர்தலை வெற்றி பெற்று நல்ல இணக்கமான மத்திய அரசாங்கம், இணக்கமான மாநில அரசாங்கம் இருந்து வர்றப்போ மிகப்பெரிய சாதனைகளை நம்மால் சாதிக்க முடியும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.